ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி. என் செல்லமே, உன் வேண்டுதல் நிறைவேறியது. உனக்கான 2 விருப்பத்தில் நிச்சயமாக ஒன்றை நிறைவேற்றித் தருவேன் இந்த முருகப்பெருமான். நான் சொல்வதை யாரிடமும் சொல்ல வேண்டாம், தனிமையாக கேள். உன் இல்லம் நோக்கி நான் வந்து கொண்டிருக்கிறேன். இந்த முருகப்பெருமானை வரவேற்க தயாராக இரு. முருகா சரணம், முருகா சரணம் என்று பதிவு செய்து நீ எந்த காரியத்தை செய்ய நினைத்தாலும் அதில் வெற்றி அடைவாய். பொறுமையாக இரு, காத்திரு என் செல்லமே. இதோ உன் இல்லம் நோக்கி வந்து விட்டேன். இந்த முருகப்பெருமான் இருக்கும்போது நீ ஏன் கண் கலங்குகிறாய்? உன் காரியத்தை நல்லபடியாக முடித்து தரப்போகிறேன் அல்லவா? உனக்கு வேண்டியதையெல்லாம் தந்து உன்னை வழி நடத்தி செல்ல நான் இருக்கிறேன். உன்னை எந்த சூழ்நிலையிலும் நிச்சயமாக இந்த முருகப்பெருமான் உன்னை கைவிட மாட்டேன். கவலைப்படாதே என் செல்லமே. சில நேரங்களில் நீ என்னிடத்தில் கேட்கிறாய், முருகா, நான் உழைக்கிறேன், கஷ்டப்படுகிறேன், முயற்சி செய்து கொண்டுதான் இருக்கிறேன், பின் ஏன் என்னால் வெற்றியை அடைய முடியவில்லை என்று என்னிடத்தில் கேட்கிறாய். உனக்கான உழைப்பும் முயற்சியும் உண்மைதான். ஆனால் வெற்றி என்னும் பூக்களை பறிக்க சில முட்களிலும் காயப்பட்டுத்தான் ஆக வேண்டும். உன்னை நல்லபடியாக உயர்த்துவேன். எப்படி? படிப்படியாகத்தான். எடுத்தவுடனும் எல்லோரும் பெரிய பணக்காரனாகிவிட முடியாது. அது நீ காணும் காட்சிகளில் அப்படித்தான் இருக்கும். சினிமா படத்தில் வருவது போல் ஒரே இரவில் பணக்காரனாகிவிட முடியாது. அதன் அவன் சினிமாக்காண்டி எடுக்கிறார்கள், நடிகர்கள் அப்படித்தான் இருப்பார்கள். ஆனால் வாழ்க்கையில் படிப்படியாகத்தான் முன்னேற வேண்டும். ஒரே மாதத்தில் முன்னேறியவன் அடுத்த ஒரே 2 நாளில் திடீரென்று சரிக்கு கீழே விழுந்து விடுவான். அப்படி இருக்கக்கூடாது. படிப்படியாக உயரப் போகிறாய் என்றால் அதில் வாழ்க்கையில் நீ பெற்ற அனுபவத்தையும் பட்ட கஷ்டத்தையும் நீ நினைத்து வாழ்க்கையில் முன்னேறுவாய். அதுதான் உனக்கு நிலைத்து நிற்கும். புரிகிறதா? மீண்டும் உன் கைதான் அந்த சமயத்தில் ஓங்கி நிற்கும். உன் ஆசைகள், எண்ணங்கள் அனைத்தும் நிச்சயமாக மீண்டும் நிறைவேறப் போகிறது. எல்லாம் நிறைவேற உனக்கு பக்கபலமாக யார் இருப்பா? இந்த முருகப்பெருமான் தான் நான் இருப்பேன். பிறகு உன் வாழ்க்கை வளமாகும். கவலைப்படாதே. எந்த ஒரு தருணத்திலும் எந்த ஒரு வேலையை செய்யும் ஆரம்பிக்கும் முன் முருகா முருகா என்று என்னை மனதார நினைத்து அந்த காரியத்தில் இறங்கு. அந்த காரியத்தில் குறிக்கோளுடன் இறங்க வேண்டும். இது செய்யலாமா வேண்டாமா, இதை செய்தால் நல்லதொரு பலன் கிடைக்குமா, நமக்கு நல்லதொரு தீர்வு கிடைக்குமா என்ற குறிக்கோளுடன் உன்னுடைய காரியத்தில் இறங்கு. அப்பொழுதுதான் உனக்கான வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். அதில் பிரச்சனைகள் வரலாம், தடங்கல்கள் வரலாம். அதை நான் பார்த்து கொள்கிறேன். அந்த சமயத்தில் உனக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து அந்த தடைகளையும் பிரச்சனைகளையும் நான் நிவர்த்தி செய்து விடுவேன். அந்த சமயத்தில் யாராவது உனக்கு உதவி செய்தார்கள் என்றால் அது இந்த முருகப்பெருமான் தான். யாராவது ஒரு ரூபத்தில், வேறு ஒரு ரூபத்தில் வந்து உனக்கு அருள்பாலிக்கிறேன் என்று நீ மனதார அந்த சமயத்தில் உணர்வாய். என்னுடன் பேசு என் செல்லமே, மனம் விட்டு பேசு. இந்த முருகப்பெருமான் நானும் உன்னுடன் பேசுவதற்கு ஆசையாகத்தான் இருக்கிறேன். சகஜமாக பேசு. உன் இல்லத்தில் உன் குடும்ப உறுப்பினர்களிடம், எல்லோரிடத்தில், உன் உறவினர்களிடம், எல்லாரிடத்திலும் பேசு. உன் செல்ல பிள்ளைகளிடம் பேசு, உன் மனைவியிடம் பேசு. மனம் விட்டு பேசினால் பிரச்சனைகள் இலகுவாக தீர்ந்துவிடும். நீ வேலை செய்யும் ஊழியர்கள் அன்பாக பேசு, பழகு. அவர்களுக்கான உதவியை செய். அவர்கள் மனம் நிறைந்து வாழ்த்தினாலே போதும். உனக்கு நீ செய்த கர்ம வினைகள் எல்லாம் தீர்ந்துவிடும். புரிகிறதா? பசியென்று வருபவர்களுக்கு அன்னம் கொடு. அது 1000 மடங்கு புண்ணியங்களை உன்னிடத்தில் வந்து சேர்க்கும். நீ வேலை செய்யும் இடத்தில் பல பிரச்சனைகள் வரலாம். அந்த பிரச்சனைகளை எல்லாமே உன் இல்லத்தில் கொண்டு போய் திணிக்கக்கூடாது.
நீ உன் வீட்டிற்குள் செல்வதற்கு முன் உன் பிரச்சனைகளை வாசல் படியிலேயே விட்டுவிட்டு உன் வீட்டில் சிரித்த முகத்துடன் சென்று அங்கே பிரச்சனைகளை எதுவும் பற்றி நினைக்காமல் நிம்மதியாக வீட்டில் எல்லோரிடத்திலும் அன்பாக பேசி பழகினாலே போதும். உன் பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு அங்கே கிடைத்துவிடும். குழந்தை, உன் இல்லத்தில் இருக்கும் உன் குழந்தைகளிடம் மனம் விட்டு பேசு. யாரிடமும் பேசாமல் இருக்காதே. அதே நேரத்தில் உனக்கு பிரச்சனைகள் வரும் இடத்தில் ஒன்று அமைதியாக இருந்துவிடு. மௌனம் பெரிய பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வைக்கக்கூடியது மௌனம்தான். பேசி தீர்த்து விடலாம் சில பிரச்சனைகளை. பேசி தீர்க்க முடியாத இடத்தில் மௌனம் சாதித்து விடு. அல்லது உன் பொன் சிரிப்பை காட்டிவிடு. அதுவே உனக்கு பெரிய பலத்தை, வெற்றியை சேர்த்து விடும். முருகா முருகா என்று என் நாமத்தை சொல். நல்லதொரு மாற்றம் வரும். முடிந்தவரை என்னிடம் பேசும் பழக்கத்தை ஏற்படுத்திக்கொள். அப்போதுதான் நீ தனியாக இருக்கும் உணர்வு மறையும். கடன் சுமை, பண நெருக்கடி, தினசரி தேவையை பூர்த்தியாகாமல் துன்பத்துடன் நாட்கள் நகருது முருகா என்று வேதனைப்படுவதை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். நான் உன்னை கண்டுகொள்ளவில்லை என்று நினைத்து என்னை திட்டுகிறாய். சில நேரத்தில் சிறிது நாட்கள் வீட்டில் அமர்ந்து லட்சுமி கடாட்சத்தை உண்டாக்கப் போகிறேன். கலங்க வேண்டாம். உன் மனதில் இருக்கும் அனைத்து எதிர்மறை எண்ணங்களையும் அழித்து நேர்மறை எண்ணங்களை உருவாக்கி அமைதியும் ஆனந்தத்தையும் வழங்கப் போகிறேன். நீ நினைத்தது போன்ற வாழ்க்கை நிச்சயமாக கிடைக்கும் என் செல்லமே. அதற்கான காலகட்டத்தை நீ தொட்டுவிட்டாய். உன் விடாமுயற்சியும் கடின உழைப்பையும் வெற்றியை நோக்கி உன்னை அழைத்துச் செல்லும். உன் சந்தோஷம் தான் என் சந்தோஷம். கவலைப்படாதே. அதே நேரத்தில் உன் எண்ணமும் செயலும் நேர்மையாக இருந்தால் நீ வைக்கும் குறி யார் தடுத்தாலும் தப்பாது. காலத்திற்கு பேசும் சக்தி கிடையாது ஆனந்தா. ஆனால் காலம் அனைத்திற்கும் நிச்சயமாக பதில் சொல்லும். நடந்ததை எண்ணி அழுது கொண்டிருப்பதை வாழ்க்கை அல்ல. அதை மறந்து நம்மை அழ வைத்தவர்கள் முன்னால் சிரித்து வாழ்வதுதான் மிகச் சிறப்பு. உன் வாழ்வில் மகிழ்ச்சி என்ற பேச்சுக்கு இடமே இருக்காது. உனக்கு திறமை உண்டோ இல்லையோ, தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் மனத்துணிவும் இருந்தாலே போதும். நிச்சயமாக உன்னால் எதையும் சாதிக்க முடியும். கவலைப்படாதே என் செல்லமே. உன் வாழ்க்கை செம்மையாக இருக்கும். அந்த பாதையில் உனக்கான வழியாய் உன் தந்தையாகி உன் முருகப்பெருமான் நான் துணையாக இருப்பேன். என் பார்வை உன்னை பாதுகாக்கும். உன் வாழ்க்கையை மாற்றும். உனக்கு விமோசனம் கிடைக்கும். கவலைப்படாதே என் செல்லமே. நிச்சயமாக உனக்கானதெல்லாம் நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அதுவும் நன்மையாகவே இருக்கும். ஓம் முருகா சரணம். ஓம் முருகா சரணம். ஓம் முருகா சரணம்.